இன்னும் எக்ஸ்ட்ரா எங்கே நிறுத்துறாரு. ஒரு வயசான ஒன் வேல போட்டுன்னு போகிறாரு. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரைடு போகிறேன். அது எப்படி இருக்குன்னா, எப்படி சொல்கிறது, கிட்டத்தட்ட கோப்ரோலாம் மாட்டிட்டு கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. ஒரு 6-7 மாதம் ஆகுது. இப்போ தான் கிளம்புறோம். அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ரைடுக்கு கிளம்புறோம். ரொம்ப நாள் கழிச்சு போகிறோமா. எப்படி இருக்குது இந்த வியூ பாருங்கள். கிளைமேட் ஏதோ செம்மையாக இருக்குது. ஒரு ஷார்ட் ரைடு தான், ஜஸ்ட் ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தான். ஒரு ஷார்ட் ரைடாக போகிறோம். வியூ வந்து புதுசாக கோப்ரோ மவுண்ட் வாங்கியிருக்கேனா, அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். எஸ், நம்ம எங்கே அவுட்டர் ரிங் ரோடில் தான் போகிறோம். தடா வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஒரு பர்சனல் வேலையாக போயிட்டாலாம். கொஞ்சம் வானம் இருட்டிகிட்டு எங்கே வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 6-7 மாதம் கழித்து ரைட் போகிறோம். ரைடு போயிட்டு தான் இருக்கேன். கோப்ரோலாம் தூசி பட்டு போயிடுச்சு. எடுத்து தொடச்சி கிடச்சி எடுத்து ஒர்க் ஆகுதா இல்லையான்னு தெரியல. பார்க்குறதுக்கு ரொம்ப நாள். காலையில் உட்காந்து திருப்பி எல்லாமே மவுண்ட்டை வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படிலாம் பண்ணுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் நான் பண்ணால் வாய் வளருது, என்ன பேசுறதுன்னு தெரியலையே. எஸ், இசூசு செம்ம காரு. அவுட்டர் ரிங் ரோடு ஏரியாச்சு. இதோட போயிட்டு ரெட் ஹில்ஸில் தான் இறங்குறோம். ஃபாஸ்ட்டாலாம் ஓட்ட போகிறது இல்லை. 95 to 80 அந்த ரேஞ்சில் தான் ஓட்ட போகிறோம். பீஸ்ஃபுல்லாக போகலாம். என்ன ஒரு காத்தோட்டம், என்ன ஒரு சுகம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மவுண்ட் கோப்ரோவில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால சரிப்பா ஜாலியாக இருப்பா. தாத்தா ஒருத்தர் வயசான ஒன் வேல போட்டுன்னு போகிறாரு. அவுட்டர் ரிங் ரோட்லேயே ஒன் வேல போட்டு போகிறாருன்னா அவர் எந்த ஊர் ஆளாக இருக்க மாட்டார், வெளியூர் ஆளாக தான் இருப்பார். சடனாக கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு. சடனாக தாத்தா ஒருத்தர் ஒன் வேல போட்டு போகிறாரு. அவுட்டர் ரிங் ரோட்டில் எதுக்கு அவ்வளோ பெரிய ரோட்டில் வந்து லாரி போகிற ரோட்டில் ஒன் வேல போகிறாரு தாத்தா. என்ன தான் இடித்தாலும் ஒன் வேல வந்தால் மேலே தான் தப்பு. சாரி, ஃபாஸ்ட்டாக வந்தால் மேலே தான் தப்பு. ஒன் வேல போன மேலே தப்பே இல்லை. எஸ், காலையிலே ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது.